श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे ऋणीमहे च तत्राध्यो दम्पती जगदाहम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदांत गुरुमुखार्जित वागीश पदारविंद मधुपालिं श्री ब्रह्मतंत्र कलिजिन्मणिमालां वंदिशीय सुमहार्गां संकल्पकल्पलतिकाम् अवधिं क्षमायाः स्वेच्छा वराह महिषीं सुलभानुकंपां विश्वस्य मातरमकिंचन कामधेनुं विश्वंभराम शरणः शरणं प्रपद्ये. பூமி பிராட்டி பூஸ்துதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்த ஸ்தோத்திர பாடம். அதுல போன வாரம் முதல்ல பூமாதேவியினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் ஒரு கல்பக கொடி போலே பூர்த்தி பண்ணுபவள் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமைக்கு எல்லை இடமாக இருப்பவள் பூமாதேவி அப்படின்னும், பெருமாள் எப்படி தானே சங்கல்பித்து அவதரித்தேரோ வராக அவதாரத்துல பூமி பிராட்டியும் அதே போல சங்கல்பித்து நமக்கு அனுகிரகம் பண்ணவே அவதரித்து பகவான் கிட்ட அப்பேற்பட்ட அந்த லீலை பண்ணி கேள்விகள் கேட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணவே அவதரித்தாள். மிக சுலபமாக கருணை பண்ணுபவள் பூமி பிராட்டி. அதே போல லோகத்துக்கெல்லாம் ஜெகன்மாதா ஆனவள். அப்படி வேறு உபாயம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு காமதேனு போலே இருந்து அனுகிரகம் பண்ணவள் அப்படின்னு அப்பேற்பட்ட பூமி பிராட்டியை நான் சரணமடைகிறேன் அப்படின்றது போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இன்னைக்கு இரண்டாவது ஸ்லோகம். त्वं व्याहृति प्रथमतः प्रणवः प्रियस्ते संवेदयत्य किल मन्त्रगणस्त्वमेव इत्थं प्रतीत विभवामितरेष्विदानीं स्तोतुं यदावदवनेक इवार्हति त्वाम् அப்படின்னு சுவாமி தேசிகன் எல்லா ஸ்தோத்திர பாட்டங்களையும் இந்த மாதிரி சொல்ற ஒரு அனுபவம். வேதங்களாலேயே தாயாரினுடைய பூர்த்தி பெருமை சொல்ல முடியல பூமி பிராட்டியினுடைய. அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட அனுபவம், அந்த அனுபவம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட முடியுமா? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராஹாப்பிய மனசாசகான்னு சொல்ற மாதிரி நம்ம வாக்குகளுக்கு எட்டாதவள், நம்ம எப்பேற்பட்ட வாக்குகள் பதங்கள் தேடினாலும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியாதவள். அவளுடைய பெருமை இன்னும் அதிகமாக இருக்கு. அதே போல மனசினாலேயும் நம்மளால அப்பேற்பட்ட பெருமையை தெரிஞ்சுக்க முடியாம இருக்கும். அப்பேற்பட்ட பூமி பிராட்டிக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றதுன்னா அவ்வளவு சுலபமா வேதங்களாலேயே சொல்ல முடியலையே அப்படின்னு மகான்கள் எல்லாமே பூர்த்தியாக சொல்லல. அப்ப சில வாட்டி ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரனை போய் நம்ம லட்சாதிபதினு சொல்லிட்டா அது எப்படி இருக்கும்? அது நல்லாவே இருக்காது. இன்னும் பார்த்தா அதுக்கு தோஷமும் வந்துடும். அப்பேற்பட்டவனை போய் உன்னுடைய ஞானத்துக்கு எட்டி நீ இப்பேற்பட்டவன்னு சொன்னா அதனுடைய இதுவே குறைஞ்சிடுறது. அதனால என்ன சொல்றீங்க அப்படின்னா, அப்ப ஸ்தோத்திரம் பண்ணறதுக்கு நம்மளுடைய வாக்குகளுக்கு இல்லை அப்படின்னு. இதேதான் கோதாஸ்துதியிலையும் வைதேசிக ஸ்ருதிகிராம் அபிபூயசீனாம் அப்படின்ற ஸ்லோகத்துல சொன்னேன். அது எப்பயுமே சுவாமி தேசிகன் அந்த மாதிரிதான். எப்படி நம்ம ஆளவந்தார் ஸ்தோத்திரத்னத்துல முதல் ஸ்லோகத்திலே சொல்றேன், ஸ்ரீதேவி பிராட்டியினுடைய மாதா எப்படி என்னால சொல்ல முடியும், ஸ்ரீ அப்படின்ற ஒரு பெருமையே போருமே. பகவானே கூட ஸ்ரீநிதி அப்படின்னு தானே பேர் வச்சுக்கிறேன். நிறைய இடத்துல ஸ்ரீன்னு ஆரம்பிச்சுதானே அந்த பெருமை. அதை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். அதே ஒரு ரீதியிலேயே எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், பண்ண முடியாதே, அப்பாற்பட்டது அப்படின்றதே ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அதுல இந்த ஸ்லோகத்துல துவம்யாஹிருதி பிரதமத பிரணவ பிரியஸ்தே அப்படின்னு பிரணவ பிரியஸ்தே அப்படின்னு பகவான் தாயார் பூமி பிராட்டியினுடைய பிரியமானவனான பகவான் பிரணவ மந்திரத்தினாலே சொல்லப்படுறார். வேதத்துல இருக்கிற வேதத்தினுடைய சாரம் தான் பிரணவ மந்திரம். 3 இதுல சொல்றா இல்லையா, அகார உகாரம் அகாரம் அப்படின்னு. அந்த பிரணவ மந்திரத்தினுடைய சாரம் பார்த்தா வேதத்தினுடைய சாரம் பூர்த்தி அதுல இருக்கு. பிரணவ மந்திரத்தினுடைய சாரம் என்னன்னா, சாட்சாத் பகவானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது, பகவானே பரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ஒரு பிரணவம். அப்ப எங்க வேதத்தை ஆரம்பிச்சாலும் நம்ம பிரணவத்தை சொல்லிதானே நம்ம ஆரம்பிப்போம், முடிக்கச்சியும் அதான். அப்ப பிரணவ மந்திரத்துக்கு அப்பேற்பட்ட பெருமை. வேதத்தினுடைய சாரம் மொத்தம் அதனுடைய அடங்கிடுறது, சாரமான அர்த்தங்கள். அதே போல வியாகிருதிகி அப்படின்னு வேதத்துல
காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுது முதல்ல பிரணவம் சொல்லிட்டு பிராணாயாமம் பண்ணும்போது பூ அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, பூமாதேவியை சொல்றது. அப்ப வேதத்தினாலே 2 பேரையும் தம்பதியை கொண்டாடப்படுறது. பிரணவம் அப்படின்றது தன்னுடைய பூமி பிராட்டியினுடைய பிரியஸ்தே பிரியமான பகவானை குறித்து சொல்லக்கூடியது. வியாகிருதி அப்படின்றது தாயாரை பூமி பிராட்டியே சொல்லக்கூடியது. அப்படின்னால உண்மை தம் வியாகிருதி பிரதமதः பிரணவ பிரியஸ்தே அப்படி. இப்ப வேதங்களில எல்லா வேதமும் எடுத்திருந்தாலும் ரிக்யஜுர் சாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிக்வேதம் மந்திர ரூபமாக இருக்கும், மந்திரம். யஜுர்வேதத்துல யஜ்ஞத்தை சொல்லக்கூடியது, சாமவேதம் பாட்டாக பாடக்கூடியது, திரைவி அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் இதனுடைய சாரமே பிரணவத்தில் அடங்கிடும். அப்பேற்பட்ட இந்த எல்லா சாரமும் இப்ப வேதமே இருந்தும் தாயாரையும் பெருமாளையும் சொல்றது. அது இல்லாம பூசூக்தம் என்று பல இடத்துல பூமி பிராட்டி பற்றி சொன்னாலும் தனியாக பூசூக்தம் என்றே சொல்லுகிறது. அப்போ இப்பேற்பட்ட வேதத்தினாலேயே கூட பூர்த்தியாக பகவானையும் பிராட்டியும் சொல்ல முடியாம இருக்கு அப்படின்னு சம்வேதயத்யகில மந்திர கணஸ்துவமேவ அப்படின்னு இந்த வேத மந்திரங்கள் அத்தனையும் கணஸ்துவமேவ அப்படின்னு உண்மையே தான் சொல்லுகிறது. அதனுடைய சாரமே தாயார் பிராட்டி அப்படின்னு ஆயிடுறோம். அப்ப வேதம் அப்படின்றதும் பார்த்தா அனாதிகாலமாக இருக்கிறது. அதை யாரும் பண்ணல. வேதத்தை அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லுவோம், ஒருத்தரால பண்ணப்பட்டதில்லை. ராமாயணம் அப்படின்னா வால்மீகி மகர்ஷி பண்ணேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அனாதிகாலமாக பகவான் அதை முதல் சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றேன், அப்புறம் பிரம்மா மூலமாக அப்படியே பரவி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பிரளய காலத்துல பகவானே அதை ரட்சித்து திருப்பியும் அடுத்த யுகத்துல பகவானே உபதேசம் பண்றேன். அதனால அதுல தப்புகள் இருக்கிறதுக்கான அப்பேற்பட்ட இதுவே இல்லை. அப்பேற்பட்ட வேதம் அனந்தாவை வேதாக அப்படிங்கிறான். அப்படின்னா நமக்கு கிடைச்ச இந்த பூமியில இருக்கிற வேதம் சாக்கைகள் அப்படின்றது ரொம்ப குறைவு. இது இல்லாம பல சாக்கைகள் இருக்கு. சூரிய மண்டலத்துல இன்னும் நிறைய இருக்குன்றா, இந்திரலோகத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றா. அதெல்லாம் இங்க பூமியில கிடைக்கிறதே கஷ்டம்னா அப்ப இல்லாதது இன்னும் நமக்கு தெரியாதது எவ்வளவோ அப்படின்னு. அத்தனை இதுலயும் சாரமாக சொல்றது சாட்சாத் பகவானை பத்தி தான். அப்படி அனாதியாக இருக்கிற வேதம், முடிவே இல்லாத வேதம். ஆனா கூட அதனாலையும் பூர்த்தியான குணத்தை சொல்ல முடியல தாயாரும் பெருமாளையும் பூமி பிராட்டியும் முக்கியமாக. அப்படின்னா அதை ஒரு சாதாரண நான் ஒரு 30 ஸ்லோகம் எடுத்து பண்ணிட முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்றதுதான் இத்தம் பிரதீத விபவா மிதரேஷ்விதானிம் அப்படின்னு இப்பேற்பட்ட வைபவத்தை வேற யாருக்கு இருக்கு? அந்த வேதமே அவ்வளவு சொல்றதுன்னா திருப்பி திருப்பி அப்படி சொல்றதுன்னா அப்பேற்பட்ட வைபவம், இந்த வைபவம் வேற யாருக்கும் கிடையாது. மற்ற எல்லாரும் பார்த்தாலும் பகவானாலே இருக்கப்பட்டவா. அவன் அவளை அந்த பதவியில வச்சிருக்கான். பிரம்மருத்ராதிகள் அப்படின்ற பதவியில பகவான் வச்சிருக்கானே தவிர இவருக்கு இருக்கிற பெருமை அப்படின்றது பார்த்தா இப்பேற்பட்ட பெருமை வேற யாருக்குமே கிடையாது. பரபிரம்மம்னு சொல்லும்போது என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் யார் ஒருத்தன் பண்ணுவானோ, யார் மோட்சத்தை கொடுக்குவானோ அவனே அப்படின்னு. மோட்சத்தை வேற யாரையாவது கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. சிருஷ்டி ஸ்திதி பண்ண முடியுமா? லயம் பண்ண முடியுமா? பிரளயம் சிருஷ்டினா கொஞ்சம் பண்ணலாம், நம்மளால முடிஞ்சது ஒரு 4 வீடு கட்டலாம். ஆனா இந்த பூமியவே அப்படின்னும் போது அது கூட ஒரு சில பேரால யஜ்ஞ பலத்தினால சில ரிஷிகள் சில இடத்துல பண்ணியிருக்கா. விஸ்வாமித்திரர் ஒரு விதமான ஸ்வர்க்கம் அப்படின்னு பண்றேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆனா அண்ட கட்டாகங்களோட கூடின இத்தனை 7 லோகங்கள் பூமிக்கு மேல, அப்புறம் பூமிக்கு கீழே 7 லோகங்கள்னு 14 லோகங்கள் அண்ட கட்டாகங்கள், அது இல்லாம இதெல்லாம் பண்றது அப்படின்றது சாட்சாத் பகவானால மட்டும்தானே முடியும். அப்பேற்பட்ட இந்த பெருமை வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு ஸ்தோத்தும் யதாவதவனேக இவார்ஹதித்வாம் அப்படின்னு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் உங்களுடைய கருணையினால. யதாவதவனே அப்படின்னா யதாவத் அப்படின்னா எத்கிஞ்சத் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம பெருமாளுக்கு ஏதாவது பண்ணும்போது எத்கிஞ்சத் ஏதோ எங்களால முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரிதான் யதாவத் அப்படின்ற அவளுடைய ஞானத்துக்கு அவளுடைய புத்திக்கு எட்டி அவளுக்கு வர வார்த்தைகளால ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இவார்ஹதித்வாம் அப்படின்னு தான் மட்டும் இல்ல, சுவாமி தேசிகன் சொல்றது யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் பூர்த்தியான குணங்களை சொல்ல முடியாது. அப்ப குணங்களை சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுட்டா சரி, நம்மளாலதான் பூர்த்தியா குணங்களை சொல்ல முடியாது, அப்புறம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணுமா? அவசியமே இல்லை அப்படின்னு விட்டுடவும் முடியாது. ஏன்னா சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பகவான நிர்குணன் அப்படின்னு, பரபிரம்மத்துக்கு குணமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி குணம் இல்லாதவன் இல்லை, சகல கல்யாண குணங்கள் இருக்கு, அதை பூர்த்தியாக சொல்ல முடியல அப்படின்றதுனால நமக்கு யதாவத் நம்மளுடைய ஞானத்துக்கும் நம்மளுடைய இதுக்கும் சப்தத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அதுவும் பெருமாள் தாயார் கருணை பண்ணணும் அப்படின்னு.
அப்படிதான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு ஆச்சரியமாக சொல்றேன். இதேதான் ஸ்ரீஸ்துதியிலையும் பார்க்கலாம், குருஸ்துதியிலையும் பார்க்கலாம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த 3 பிராட்டி அந்த கூட இருக்கிறதுனாலதான் பகவான் நமக்கு இப்பேற்பட்ட தயை காட்டுறான் அப்படின்னு. அதனாலதான் தயாசத்துக்கும் ஆரம்பத்துல பார்த்தா பகவான் முதல்ல திருவேங்கடமுடியான 9வது ஸ்லோகத்துல தான் சொல்றாரு. முதல்ல மலையை சொல்றாரு. மலை பிரபத்தியேதம் கிரிம் பிராயாண்டு திருமலை. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறாரு. அப்புறம் யார் ரிஷிகள் எல்லாம் கொடுத்தா இவருடைய தயைதான் அப்படின்னும், ஆச்சாரியர்களை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் 3 பிராட்டியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பகவானே ஆரம்பிக்கிறார். அப்படின்னா அந்த பகவானுக்கு அந்த தயா குணம் இருக்கிறது என்னன்னா இவ 3 பேர் கூட இருக்கிறதுனால தான். அப்படி அப்பேற்பட்ட தயை, அந்த அப்பேற்பட்ட தாயாருடைய வைபவம் எல்லையில்லாதது, அதை சொல்லவும் முடியாது. ஆனா அப்பேற்பட்ட வைபவம் இவாளுக்கு இருக்கிற வைபவம் மற்ற யாருக்கும் கிடையாது அப்படின்றது சாரமாக அந்த ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அதை நீர் ஏத்துக்கணும். இப்ப சொன்ன மாதிரி என்னுடைய யதாவத்து நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி இதை நீர் ஏத்துக்கோரும் அப்படின்னா தாயாருக்கு அது பெருமை இல்லாத இருக்கலாம். ஆனாலும் நீர் ஒரு குழந்தை சொன்ன மாதிரி ஏத்துக்கணும் அப்படின்றது அடுத்த ஸ்லோகத்துல. நித்யம் ஹிதாஹித விபர்யய பத்தபாவே त्वद्वीक्षणैक विनिवर्त्य बहुव्यपाये मुद्धाक्षरा अखिलधार निमोदमान मातस्तनन्दय दियं मयि वर्तयेदाः அப்படின்னு இப்ப முன்னாடி சொல்லிட்டே யாராலையும் முடியாதுன்னு. ஆனாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். எனக்கு என்ன தகுதி அப்படின்னா, எனக்கு என்ன தகுதி? ஒரு தகுதியும் இல்ல, விபரீத தகுதி தான், விபரீத புத்தி. அப்படின்னா எதெல்லாம் தர்மமோ அது பண்ணாத இருக்கேன், எது அதர்மமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். சகல விதமான பாப்பங்களும் எனக்கு இருக்கு. எப்பேற்பட்ட கோட்டி கோட்டி ஜென்மாவுல பாப்பம் பண்ண அத்தனையும் இருக்கு. ஆனா நீதான் தயை பண்ணி என்னை ஏத்துக்கணும், இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நித்தியம் ஹிதாஹித விபர்யய பத்தபாவே, நித்தியம் எப்பையும், ஹிதாஹிதம், இந்த ஹிதம் அஹிதம் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஹிதம்னா வேதத்துல நமக்கு எது சொல்லப்பட்டிருக்கோ விதிச்சிருக்கோ அதுபடி பண்றது ஹிதம், தர்மம். வேதத்துல சொல்லாதது இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்றது நம்ம பண்ணோம்னா அது அதர்மம், வேற எதுவுமே இல்லை. ஆனா நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா, சாதாரணமா ஒரு காலக்ஷேபம் கேட்க போனாலே முதல்ல நமக்கு காலக்ஷேபம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஆன்மீக காலக்ஷேபம் தான் ஆரம்பிப்பாங்க. அதுல என்னன்னா, கார்த்தால எழுக்கிறதுல இருந்து ராத்திரி நம்ம படுத்துக்கிற வரைக்கும் என்னென்ன எப்பப்போ என்னென்ன பண்ணணும், திருவாராதன கிரமங்கள், சந்தியாவந்தனம், ஸ்தோத்திர பாடம் அப்படின்னு எழுந்துக்கச்சே என்ன ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு, மாத்தியானிக ஸ்நானம் எல்லாமும் அதுல இருக்கு. ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும், படுத்துக்க போகும்போது கூட எந்த ஸ்தோத்திரங்கள் சொல்லி பகவான் இது பண்ணணும் அப்படி. ஆனா அது படி கேட்டாலே நமக்கு வந்து திருவாராதனங்கள், சந்தியாவந்தனங்கள் சில பேர் கொஞ்சம் சில பேர் பக்தியாக பண்ணாலுமே அதுல சொல்லப்படி பார்த்தா நம்ம ஒரு 10% பண்றோமா அப்படின்றது கூட நமக்கு சந்தேகம் வந்துடும். எழுந்து கட்சியே நம்ம பகவான ஹரிஹரின்னு சொல்லி அதுக்கான கஜேந்திர மோட்ச ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிதான் எழுந்து. பூமியை வந்து நம்ம இப்ப இனிமேல் நான் மேல திருவடியை வைத்து என்னுடைய கால் வைக்க போறேன், இது க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அது எழுந்திருக்கு. அப்படி பலவிதமா அங்க ஆரம்பிக்கிறது. எப்படி பிரார்த்த ஸ்நானம், அங்க இருந்து ஸ்நானத்தப்ப என்ன மந்திரங்கள் சொல்லணும், தந்ததாவனம் பல்தேக்கச்ச என்ன ஸ்லோகம் சொல்லணும். இப்படி பார்த்தா அந்த அதுதான் ஆரம்பம். அதுக்கு மேற்கொண்டுதான் பல காலக்ஷேபங்கள். அந்த ஆரம்ப காலக்ஷேபமே பார்த்தா நம்ம 10% பண்றோமோன்றதே ஒரு சந்தேகம். அந்த காலத்துல ஆச்சாரியர்கள், இப்பவும் சில ஆச்சாரியர்கள் அப்படி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் பண்றோமான்றது சந்தேகம். அதனால சுவாமி தேசிகரிங்கிறது ஹிதாஹிதம், அது ஹிதம் அது அஹிதம், அதை நான் மாற்றி பண்ணிட்டு இருக்கேன். எதெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணாம, எது பண்ணக்கூடாதோ அது பண்ணாம அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சுவாமி தேசிகர் நைத்தியானுசந்தானத்துல சொல்றேன். நித்தியம் இன்னைக்கு நேத்தி இல்லை, இப்ப நேத்தி வந்து ஜுரமா இருந்ததுப்பா அதனால என்னால பண்ண முடியல அப்படின்னா சரி போதும், அது பரவாயில்ல. ஆனா அப்படி கிடையாது. ஏதோ இந்த ஒரு மாசம் சில பேர் சொல்றா இல்லையா, எனக்கு பரீட்சை இருக்குப்பா அதனாலதான் நான் சந்த கிளாஸ் எல்லாம் விட்டுட்டேன், அது அந்த சமயத்துக்கு அப்புறம் திருப்பி வரேன் அப்படி. அப்படி கிடையாது. நித்தியம் எப்பவுமே இந்த பாவங்களை பண்ணிட்டு இருக்கேன். விபர்யய பத்தபாவே அப்படின்னு இப்படிதான் என் பாவம் மொத்தம் போயிட்டு இருக்கு. இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, கிரகங்கள்னால நமக்கு வர சில கஷ்டங்கள் அப்படின்னு இந்த கட்டத்துல இந்த சனி இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அந்த கிரகங்கள் கூட சில வாட்டி தான் கெட்ட பலன் கொடுக்கும், சில சமயம் நல்ல பலனும் கொடுக்கும். அதே கிரகமே சில சமயம் நமக்கு கெட்டதும் கொடுக்கும், சில சமயம் நல்லதும் கொடுக்கும். ஆனா நான் எப்படி இருக்கேன்னா, நித்தியம் எப்பவும் எப்பயுமே இதே அஹிதத்தை பண்ணிட்டு பாவங்களை பண்ணிட்டு இருக்கேன். தத்வீக்ஷணைக வினிவர்த்திய பகுவ்யபாயே அப்படின்னு
இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா கூட அந்த பரிகாரம் பண்ணும்பொழுது அதுல தப்பு. ஏன்னா வேதத்துல என்னென்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்குன்னா அதையே நம்ம தப்பா பண்றோம். அப்ப இன்னும் அதிகமாக சேர்ந்துடுறது. என்ன பரிகாரம் அதை பண்றதுக்கு கூட நமக்கு அப்பேற்பட்ட சமயங்கள்லாம் இல்லை. அவ என்ன பண்றதுன்னா, எனக்கு ஒரே தெரிஞ்ச பரிகாரம் எதுனா தொத்வீக்ஷணைஹி, உம்முடைய கட்டாட்சம், உம்முடைய கருணை எங்க மேல பட்டா அதுவே எங்களுக்கு போறோம். அதனால எல்லா பரிகாரமும் போயிடுது. நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், பாவங்கள் அத்தனையும் போயிடுறது. ஆனா அப்படிதான், அதுதான் என்னுடைய யோக்கியத்தை. உமக்கு ஸ்தோத்திரமான என்ன யோக்கியத்தைன்னா, நான் இப்பேற்பட்ட சகல சாஸ்திரங்கள் படிச்சவன்லாம் சொல்லல. சுவாமி தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர். ஆனாலும் அவருடைய அந்த வினயம் அப்படின்னு பக்தி அப்படின்னு வரும்பொழுது இப்படி சொல்லி, முக்தாட்சரை அகில முக்தாட்சரை, ஒரு குழந்தை வந்து மடலை சொல்லாலே பேசும் இல்லையா? சின்ன குழந்தைக்கு நம்ம வந்து ஸ்லோகங்கள் சொல்லி கொடுத்தா அது வந்து எப்படி சொல்லும், தட்டி தட்டி சொல்லும், ஒரு ஒரு அக்ஷரத்தை விட்டுடும், சிலதுக்கு ரா வராது, கா வராது, அதை மாத்தி மாத்தி சொல்லும். ஆனா அந்த மாதிரிதான் இந்த ஸ்தோத்திரத்தை நீர் ஏத்துக்கணும். ஒரு குழந்தை எப்படி ஒரு மடலை பேச்சோட சொல்றாளோ அந்த போலே நீ ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கும். அகிலதாரணி, இந்த அகிலம் ஜெகத்தை எல்லாத்தையும் தன்னுடைய மடியிலே வச்சு தரிச்சுட்டு இருக்க பூமி பிராட்டி, அதனால அகிலதாரணி மோதமானா அப்படின்னு சந்தோஷமாக இந்த மடலை பேச்ச ஒரு குழந்தையா நினைச்சு நீர் ஏத்துக்கணும். அப்படி மாதஸ்தனந்தய தியம் மயிவர்த்தயேதாக, ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கும் போது ஆஹா பெரிய பண்டிதன் நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைச்சு இதை நீர் பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்னா, மாதஸ்தனந்தய, ஒரு அம்மா மாதா அம்மா, ஸ்தனந்தய பால் சாப்பிடுற குழந்தைன்னு என்ன நினைச்சுக்கோ. தியா மயிவர்த்தயேதாக, அப்படி குழந்தை அப்படின்னு நீ நினைச்சிட்டான்னா அந்த ஸ்தோத்திரத்துல தப்பு கண்டுபிடிக்க முடியாது. எப்பேற்பட்ட ஞானிகள் இருக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து பெரிய பண்டிதர் சம்ஸ்கிருதத்துல, அதுவும் வியாக்கரணத்துல ஒரு சப்தம் கா கா அப்படின்னு சொன்னா கூட தப்பு, காவ கான்னு சொல்லணும். அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஒரு இது மாறினா கூட அதுல அர்த்தமே விபரீதமாக ஆயிடுது. அப்பேற்பட்ட வியாக்கரண பண்டிதர் இருக்கார். அவருக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஸ்தோத்திர பாட சொல்லித்தரு, அதுக்கு தெரிஞ்சது அதுக்கு வர அந்த வார்த்தைகளை வச்சு அது திருப்பி சொல்லும் பொழுது, என்ன இப்படி சொல்றாரு, அதெல்லாம் தப்புன்னு அவருக்கு தெரியாதா? ஏன் இப்படி தப்பு சொல்ற அப்படின்னு அவருடைய பாண்டித்யத்துக்கு ஏத்த மாதிரி பாப்பேரா? இல்ல இந்த வயசுல இந்த ஞானத்துல இந்த பதம் தனக்கு வருதுல இந்த குழந்தை இவ்வளவு அழகாக சொல்றது அப்படின்னு எப்படி அதை ரசிச்சு ரசிச்சு அந்த குழந்தைக்கு சொல்லி தருவேரோ, அதே மாதிரி நீ ஒரு குழந்தையா நினைச்சு இந்த ஸ்தோத்திரத்தை நீ ஏத்துக்கணுமே தவிர, ஏதோ சாஸ்திரம் படிச்சு தெரிஞ்சவன் அப்படின்ற இடத்துல நீ பார்த்துட்டா அதுல வந்து தாயாருக்கு என்ன இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா உங்களுடைய பெருமையை மேட்ச் பண்ண முடியாது, அப்பேற்பட்டது அப்படி. அதனாலதான் ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தா கூட குழந்தைகள் வந்து ஸ்லோகம் சொல்லும் பொழுதோ என்னன்னா பக்கத்திலேயே கூட்டு உட்கார வச்சு அதை சொல்லி அது கையில பழம் கொடுத்து இது பண்ணுவோம். அந்த பிரபந்தம் சொல்லும் போது என்ன, அப்ப அந்த இடத்துல தப்பு கண்டுபிடிப்பாளன்னா மாட்டா, அந்த குழந்தை இன்னும் நிறைய சொல்லித்தா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவான். அப்படி ஏதாவது அதை மறந்துடுத்து அடுத்த வார்த்தைன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பான். அதை சந்தோஷப்படுவா, ஆஹா இந்த இந்த குட்டி வயசுல இவ்வளவு அழகா சொல்றானே, இது அப்படியே அனுகிரகம் பண்ணுவான். இதே மாதிரி பெருசாக வரைக்கும் எல்லா ஸ்தோத்திரங்களும் சொல்லி தரணும், பிரபந்தங்கள்லாம் பாராயணம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு அவளுடைய அனுகிரகம், அந்த அனுகிரகமே அவளுக்கு வந்து ரொம்ப இதுவாகும். அப்படி அந்த மாதிரிதான் நித்தியம் ஹிதாஹித விபர்ய பத்தபாவே துவத்வீக்ஷணைக்க அப்படின்னு உம்முடைய கட்டாட்சம் போரும், என்னுடைய பாவம் ஹிதாஹிதம் எல்லாம் போகும். அதுதான் என்ன, இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே யோக்கியத்தை. அதையும் மீறி ஒரு குழந்தையாக ஸ்தோத்திரமே பண்ண மாட்டேன், என்னால முடியாது, இதெல்லாம் என்னால பூர்த்தி பண்ண முடியலன்னாலும் அப்படியே இருக்க முடியாது. ஏதோ அடியனுக்கு தெரிஞ்ச யதாவத் அந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்றேன், நீர் இதை ஒரு குழந்தையாக என்னை பாவித்து அந்த மடலை பேச்சாக எடுத்து இந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்றத இந்த ஸ்தோத்திரத்துல ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சொல்றேன். இதுக்கு அடுத்தது 4வது ஸ்லோகம். சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம் சர்வாதிசாயின அனந்த சயஸ்ய பும்சஹ பூமா நமாத்ம விபவை புனருக்தயந்தி வாசாமபூரபி பூமி ரசித்வமேகா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னன்னா, அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய பகவான், அவருக்கே எப்பேற்பட்ட பெருமை. அவர் சங்கல்பத்தினாலதான் இந்த சகல லோகங்களும் அடங்கி இருக்கு. அவருடைய சங்கல்பத்தினாலதான் நம்ம எல்லாம் இப்படி இருக்கோம்.
எல்லாவற்றுக்குமே பெருமை, எப்பேற்பட்ட எல்லா பெருமை அவருக்கு தான் இருக்கு. அவருக்கு பெருமையே அளவில்லாத ஒரு பெருமை. அப்பேற்பட்ட பெருமை இருந்தாலும் பூமி பிராட்டி கூட இருக்கிறதுனால, பூமி பிராட்டியினுடைய பெருமையினால அவருக்கு இன்னும் அதிகமாக பெருமை கிடைக்கிறது. அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. இவருடைய பெருமையே எல்லையற்றது அப்படின்னா, அப்படிங்கும்பொழுது பூமி பிராட்டி இன்னும் அதிகமாக பெருமையை பகவானுக்கு சேர்க்கிறார் அப்படின்னா, அப்ப பூமி பிராட்டியினுடைய பெருமை எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படி. சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம் அப்படின்னு சங்கல்பம், பகவானுடைய சங்கல்பம். அதனாலதான் இந்த சிருஷ்டி பண்றார். பகவான் சிருஷ்டி பண்றாருன்னா அவர் எடுத்துட்டு போய் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து இதெல்லாம் பண்றா. நம்ம வீடு கட்டணும், நம்ம சிமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கட்டுவோம்னா இல்ல, அவன் சங்கல்பம், அவன் மனசால நினைச்சா போறோம், தன்னால இந்த சிருஷ்டி எல்லாம் அப்படியே ஆயிடுது. கிங்கர சராச்சர சக்கரவாளம், சராச்சரங்கள் அப்படின்னு அண்ட கட்டாக்கங்கள்ல இருக்கிற சகல சித் அச்சித் சேத்தனா சேத்தனம் அனைத்தும் அவனுக்கு அதீனமாக இருக்கு. சர்வாதிசாயினி அனந்த சயஸ்ய பும்சகா சர்வம். ஆனா அவன் அந்த அனந்த ஆதிசேஷன்ல படுத்துண்டு அவன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், அனந்த சயனனாக இருக்கான். அவன் அப்பேற்பட்ட பெருமை கொண்டவன். பூமா நமாத்ம விபவை புனருக்தயந்தி, அப்படிப்பட்ட பெருமாளுக்கு பூமா நமாத்ம பூமி தேவி இன்னும் அதிகமாக பெருமை சேர்க்கிறார். புனருக்தயந்தி அப்படின்னா இன்னும் திருப்பி அதிக கூடலாகுது. பகவானுடைய எல்லையற்ற குணங்கள் சொல்லி இன்னும் முடிச்சா, அவர் பூமி பிராட்டி அப்படின்னு ஆரம்பிச்சா பூமி பிராட்டினால அவனுக்கு வரக்கூடிய பெருமை அப்படின்னு திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. என்னுடைய பெருமையே அவ்வளவு பெருசா இருக்கும்போது தாயாரனுடைய பெருமை சேர்க்கும் போது தாயாருடைய பெருமைனால அவனுக்கு இன்னும் கிடைக்கிற பெருமை இன்னும் அதிகமாக ஆகுது அப்படின்றது சொல்றேன். அப்போ அந்த பெருமைக்கு பெருமை கூட்ட முடியுமா அப்படின்னா அது பூமி விராட்டினாலதான் முடியும் அப்படின்னு. வாச்சாம் அபூரபி அபூமிரபி பூமிரசித்வமேகா அப்படின்னு தாயார அபூமின்னும் சொல்லலாம், பூமின்னும் சொல்லலாம். அப்ப இது ரெண்டு ஆப்போசிட் ஆச்சே. பூமி அப்படின்னா அபூமின்னா அதுக்கு ஆப்போசிட். பூமி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பொறுமை, அப்பேற்பட்ட பொறுமை உள்ளவர் பூமி பிராட்டி. நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்குறோம் இந்த லோகத்துல, எல்லா கஷ்டங்கள், பிளாஸ்டிக் எடுத்து போடுறோம், குத்துறோம், என்னென்னவோ வீடு கட்டுறோம், மேலுக்கு மேல கட்டுறோம், எல்லாம் பண்ணாலும் அது பொறுமையாக இருக்கா. அப்ப அபூமிரபி அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா இந்த இடத்துல அபூமி அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய வாக்குக்கு அப்பாற்பட்டவள், என்னுடைய வாக்குனாலே பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவள் அப்படின்றதுனால என்னுடைய வாக்குக்கு எல்லை, அந்த வாக்குனாலே அப்பேற்பட்ட பெருமை எல்லை இல்லாத, அதுக்கையும் தாண்டி அப்பேற்பட்ட பெருமை உள்ளவள் தாயார் அப்படின்னும். அதனால அபூமின்னு சொல்லலாம். பூமி அப்படிங்கும் பொழுது பொறுமை உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த சங்கல்பத்தினாலே பகவானுடைய ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்திருந்தாலே அவ்வளவு பெருமை இருக்கும் பொழுது அதுக்கும் மேலான பெருமையை சேர்க்கக்கூடியவள் தாயார். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் வேதஸ்திருணாவதி விஹார பரிச்சதம் தே விஸ்வம் சராச்சரதயா யதிபித்யமானம் அம்பத்வதாஸ்ருததயா பரிபோஷயந்தி விஸ்வம்பரஸ்ய தயிதாசி ததேக நாமா. பகவானுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தாலும் தாயாருடைய குணங்கள் அதுக்கு சமமாகத்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்ல, பெருமைகள் அப்படின்னு குணங்கள், நமக்கு ரட்சிக்கணும் அப்படின்ற குணங்கள், பெருமை அப்படின்னு பார்த்தா தாயாரும் பிராட்டியாக இருக்கிற அந்த பெருமைகளும் அதுவும் கொத்தர் சலிச்சதில்லை. அது மட்டும் இல்ல, திருநாமம் கூட ரெண்டு பேருக்கு ஒன்னாவே இருக்கு அப்படின்றது இங்க சொல்றேன். பெருமாளுடைய திருநாமம் தாயாருக்கும் இருக்கு. விஸ்வம்பரஸ்ய அப்படிங்கும் பொழுது விஸ்வம்பரன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமம், விஸ்வம்பரஹா அப்படி. விஸ்வம்பரஹான்னா இந்த லோகத்தை அனைத்தும் தான் பரிச்சுட்டு இருக்கான், தன்னுடைய மடியில வச்சுட்டு இருக்கான் அப்படி. தாயாருக்கும் விஸ்வம்பரா அப்படின்ற திருநாமம், பூமி பிராட்டியினுடைய மடியில தானே நம்ம எல்லாரும் இருக்கும். அதனால அப்படி பார்க்கும் பொழுது என்னன்னா அந்த பேர் உமக்கும் பொருந்தும். ரெண்டு பேருக்கும் குணம் மட்டும் இல்ல, பெருமை மட்டும் இல்ல, திருநாமமும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, பொருந்துறது அப்படின்னு சொல்றோம். வேதஸ்திருணாவதி அப்படின்னு வேதஸ்திருணா பிரம்மா, வேதா அப்படிங்கும் போது இங்க பிரம்மா, ஸ்திருணம் அப்படின்னா புல்லு. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சாரா வசவர்தினஹா அப்படிங்கிற மாதிரி பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு இந்த லோகத்துல இந்த
லீலா விபூதி அப்படின்னு பிரம்மலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பாத்தாள லோகம், நடுவுல பூமி, இது எல்லா லோகத்திலையும் பூவசுவ மகாலோகம், தப்போலோகம், மேலை அத்தல விதவஸ்துல பாத்தாள லோகம், இது எது எடுத்தாலும் அதுல இருக்கிற அத்தனை பேரும். அதனால அவர் சொல்லிட்டே இருக்கிறதுலே கம்மியானது அந்த ஒரு புல்லுக்கு சமமானி அப்படின்னு சொல்றது இல்லையா. ஆனா பிரம்மா உயர்ந்தது, இந்த இந்த ஜீவகோஷ்டியில உயர்ந்த முதல் ஸ்தானம் வகித்தவர் பிரம்மா. பிரம்மா தானே முதல்ல பகவான் சிருஷ்டிக்கிறார், முதல்ல பிரம்மாவை தான் சிருஷ்டிக்கிறார். அப்படி பிரம்மாவிலிருந்து புல்லு பரியந்தம் எது பார்த்தாலும் உமக்கு ஒரு விளையாட்டு, ஒரு லீலையாக இருக்கு, லீலோபகரணம் அப்படின்னு ஒரு விளையாட்டு கருவியாக இருக்கு. அப்படி சொல்லும் பொழுது பூமின்றது நடுவுல தானே இருக்கு. புவசுவ மகோலோக, தப்போலோக, சத்தியலோகம்லாம் அதெல்லாம் வேற தானே. அப்ப பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு புல்லு வரைக்கும் இங்க இருக்கிற மனுஷர்கள், மிருகங்கள் எல்லாம் பூமிக்கு விளையாட்டாக இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இப்ப இந்த லோகம் அந்த லோகம் அப்படின்னா எல்லா லோகமும் பூமியை ஆதாரப்பட்டுதான் இருக்கு. தேவர்களுக்கு எல்லாம் எது ஆகாரம் அப்படின்னா பலம் எது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இல்லையா. நமக்கு ஆகாரம் சாட்டா பலம். தேவர்களுக்கு என்னன்னா இந்த பூமியில இருக்கிறவா யஜ்ஞ யாகாதிகள் பண்ணாதான் அவளுக்கு பலம். இப்ப நம்ம பார்த்தா எந்தெந்த இடத்துல எல்லாம் தர்மம் நல்லா நடந்துட்டு இருக்கோ, எங்கெல்லாம் யஜ்ஞயாகாதிகள் நல்லா நடந்துட்டு இருக்கோ அங்க கரெக்டா மழை பெய்யுறது. சூரிய பகவான் அங்க கரெக்டா இதுவா இருக்கு, ரொம்ப அதிகமாக இதுவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம சமயமாக இருக்கு எல்லாமே. அப்படிங்கும் பொழுது அந்தந்த தேவத்தை காற்று கரெக்டாக இருக்கின்றது. இப்ப எங்க விபரீத அதர்மம் நடக்கிறதோ அங்க என்ன இருக்கிறது, சைக்ளோன் கண்ணாபுண்ணான்னு வருது, பூகம்பம் வருது. அப்ப அதுங்க என்னன்னா அவளுடைய சக்தி குறையுது. அந்த சக்தி குறையும் பொழுது அவளால அந்த கரெக்டான இதுல இருக்க முடியல. அதனாலதான் சொல்ல போனாலும் இந்த பூமியில இருக்கிறவா மோட்சத்துக்கு போனா தேவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா. ஏன்னா இங்க இத்தனை வருஷம் இவன் நல்ல தர்மங்கள் பண்ணியிருந்தானே, இப்ப இவன் மோட்சம் போயிட்டானா இப்ப எங்களுக்கு எப்படி சக்தி, பூமியில இருக்கவா தானே. அதனாலதான் தபசு பண்ண போனா அவ பங்கம் பண்ணுவா தேவர்கள் எல்லாம். அதுல ஒரு காரணம் என்னன்னா இவ தபசு பண்ணி எங்க வரன்னு கேட்டு சொர்க்கலோகத்தை கேட்டு இல்ல அடிக்க வந்துருவா ராவணாதிகள் மாதிரி. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா இவ தபசு பண்ணி பகவானை அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சிட்டானா என்ன, அதுக்காக தான் சில ஜுரங்கள்லாம் நமக்கு வருது இல்லையா, அதெல்லாம் பண்ணுவாளாம் வேணும்ட்டு. அதனாலதான் எந்த ஒரு தர்ம காரியம் பண்ணாலும் சில சங்கடனைகள் வரும். ஆனா நம்மளுடைய பக்தினால அதையும் தாண்டி நம்ம வெல்வோம் அப்படின்றது. துருவன் தபஸ் பண்ண போறான், அதையும் தடுக்கிறா தேவர்கள். குழந்தை தானே தடுக்கிறாவா. காரணம் என்னன்னா இதான், இவன் பூமியிலேயே இருந்தாதான் அவளுக்கு ஆகாரம். தர்மத்தை பண்ணிட்டு இருக்கணும். அப்படி எந்த லோகமாக இருந்தாலும் இந்த பூமியில ஏன்னா பூமியில மண் இருந்தா தானே பூமியில வளரும். அவளுக்கெல்லாம் எந்த ஒரு மரம் வளரும், செடி எல்லாமே அந்த பூமியில ஆதாரப்பட்டுதான் மற்ற அத்தனை லோகமும் இருக்கு, பிரம்மலோகம் உள்பட. பிரம்மாவே என்ன யாகம் பண்ணணும் அப்படின்னா பூமிக்கு யாகம் பண்ணிட்டு. ஏன்னா இதுதான் கர்ம பூமி பாரத தேசம். அதுவும் முக்கியமாக இந்த பூமியிலையும் பாரத கண்டம், பரத கண்டே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பாரத தேசம். இங்கதான் தபஸ் யஜ்ஞயாகாதிகள் பண்ணலாம். வெளில போய் பண்ணா அதனுடைய பலனே கிடைக்காது. ஏன்னா அதெல்லாம் போக பூமியாக ஆறுது. இங்க கர்மாவை பண்ணி இதுல அனுபவிச்சு நிறைய புண்ணியங்கள் பண்ணா அங்க போய் நம்ம அனுபவிக்கிறோம், பிரம்மலோகத்திலேயோ சொர்க்கலோகத்திலேயோ இத்தர லோகத்திலயோ. அப்ப அதெல்லாம் போக பூமி. அங்க போய் ஒரு கர்மான்னு கிடையாது, அங்க போய் புண்ணிய பாபம்னு அவளுக்கு கிடையாது. இங்கதான் அவ பண்ற புண்ணிய பாபத்தினால வர பலன். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அவ்வளவு காலம் அங்க இருப்பா, திருப்பியும் அந்த பதவி மாறிடுறது. எல்லாமே பதவி தான். பிரம்மான்றது ஒரு பதவி, ருத்ரன்றது ஒரு பதவி, வாயுன்றது ஒரு பதவி. அடுத்த யுகத்திலும் அவரே தான் வாயு தேவனா இருப்பாருன்னா கிடையாது. அப்ப யார் அந்த யஜ்ஞயாகாதிகள் பண்ணி அதுக்கு பகவான் அந்த ஒவ்வொரு சிருஷ்டிலையும் இவன் இந்த பதவிக்கு இவன், இந்த பதவிக்கு இவன் அப்படின்னு அவன் வைக்கிறான். அதையும் மீறி யார் ஒருத்தன் சரணாகதி பக்தி யோகம் பண்ணி பகவான மோட்சம் அடைகிறாலோ இந்த கர்ம சக்கரத்திலிருந்து வீற்றி தன் மோட்சத்துல தன்னுடைய வைகுண்டத்துல பகவான் சேர்த்துக்கிறார். அதனால வேதஸ்திருநாதி விஹார பரிச்சதம் தே அப்படின்னு பிரம்மாலிருந்து புல் உள்பட எல்லாம் பூமாதேவிக்கு ஒரு லீலோபகரணம், விளையாட்டு கருவியாக இருக்கான். அப்புறம் விஸ்வம் சராச்சரதயா யதிபித்யமானம் அப்படின்னு இந்த விஸ்வம் சராச்சரம் அப்படின்னு மேல சொல்லும் பொழுது வேதஸ்திருநாதி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதனால விஸ்வம் இந்த லோகத்துல இருக்கிற பூமின்னு இல்லை, விஸ்வம் அப்படின்னா எல்லாம் அண்டகட்டாகங்கள் அனைத்தும் சராச்சரத்தையா அப்படின்னு. சராச்சரம் அச்சேதனம் சேத்தனம். இந்த அச்சேதனம் எல்லாம் அழியக்கூடியது, சரீரம் அழியக்கூடியது, ஆத்மான்றது அழியாதது, எப்பயுமே இருக்கும், சுயம் பிரகாசமானது. அதனால அது சைத்தன்யம், அது சேத்தனம், இது அச்சேதனம். அதே மாதிரி லோகத்துல பார்த்தா இந்த இந்த சிருஷ்டி எல்லாமே அச்சேதனம், அதெல்லாம் யோசிக்காது பேசாது இல்லையா. இந்த மிருகங்கள் நம்ம எல்லாருமே சைத்தன்யம் சேத்தனம். அத்தனையும் அந்த பகவான் தாயாருக்கு பூமி பிராட்டிக்கு தான், நீங்க சொல்ற பூமி பிராட்டிக்கு ஒரு விளையாட்டு கருவியாக இருக்கு.
அம்பா அப்படின்னு தாயாரே அப்படின்னு கூப்பிடுறேன். துவதாசிரித தையா பரிபோஷயந்தி, உம்மை ஆசிரித்தவர்கள் எல்லாத்துக்கும் நீர் பரிபோஷயந்தி, போஷணம் பண்றேன். உம்முடைய அனுகிரகத்தினால தானே இந்த பூமியை வேண்டிட்டு நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஆகாரங்கள் கிடைச்சிடுறது, நமக்கு அனுகிரகம் கிடைச்சிடுறது. நம்ம சொன்ன மாதிரி இந்த பூமியில இருக்கிறவானாலதான் பிரம்மலோகத்துக்காராளுக்கே தேவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சக்தி வருது. அப்படின்னா எல்லாரையும் பரிபோஷணம் பண்றது யாரு? ஜெகன்மாதாவான தாயார். அத்தனை பேரும் எந்த ஒரு பேதமும் இல்லாத புள்ளிலிருந்து பிரம்மா வரைக்கும் அத்தனை பேருக்கும் அவாவாளுடைய ஆசைப்படி, அவாவாளுடைய இதுபடி தனக்கு ஆகாரம் எல்லாத்துக்கும் பண்ணி, எல்லா ராசிகளுக்கும், இந்த ஜீவராசி அந்த ஜீவராசின்னு இல்லாம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போஷணம் பண்ணிட்டு, ஒரு தாயார்னா குழந்தைகள்ல ஒரு குழந்தை நல்லா படிக்கிறவன் இருப்பான், ஒரு குழந்தை அசடாக இருக்கும், அப்படின்லாம் பார்க்காம எல்லாருக்கும் தாயார் எப்படி சமமாக பாவித்து அவாவாளுக்கு தகுந்தது பண்ணி கொடுக்கிறாளோ அது போல பரிபோஷயந்தி, போஷணம் பண்ணக்கூடியரான பூமி. விஸ்வம்பரகா அப்படின்றது பகவானுடைய திருநாமம். தைதாசி அப்படின்னு ததேக நாமா, உமக்கும் அந்த திருநாமம் பொருந்தும் அப்படின்னு. விஸ்வம்பரன் அப்படின்னு பார்த்தா பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள சம்பந்தம் நம்ம ஸ்ரீஸ்துதிலேயே பார்த்தோம். அவா ரெண்டு பேரும் துவந்துவம் அப்படின்னு, ஏகலட்சியம் அப்படின்னு, தயாயாக அப்படின்னு, அவா ரெண்டு பேருக்கும் ஒரே லட்சியம் அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது மூணு பிராட்டிக்குமே அதான் பகவானுடைய சங்கல்பம். பகவான் எப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான், எல்லாரையும் மோட்சத்துக்கு அழிக்கணும் அப்படின்றது, எல்லாரையும் ரட்சணம் பண்ணணும் அப்படின்றது பகவானுடைய சங்கல்பம். அதேதான் மூணு தாயாருக்கும். அதனால பகவான் விஸ்வம்பர் எல்லாரையும் தான் தரிக்கணும், எல்லாரையும் மடியில வச்சு போஷணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா, அதை பூமி பிராட்டி பண்றான். அதனால தாயாருக்கும் அதே திருநாமம். அதனால ததேக நாம, உம்முடைய திருநாமமும் பெருமாளுடைய திருநாமம் அதேதான் அப்படின்னு. அது ஏன்னா அது உமக்கு அது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதனால நம்ம பார்க்கலாம், இந்த லோகத்துல எல்லாருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் எல்லாருக்கும் ஒரு போஷணமாக இருக்கிற தாயார். அதனால முதல்ல பெருமை பகவானுக்கு இருக்கிற அத்தனை பெருமையும் இருக்கு. வேதத்துல சொல்லும் பொழுது பெருமாள் பிராட்டி அனைத்து பேருடையும் பெருமையும் எல்லையில்லாத பெருமைகளை தன்னுக்கு முடிஞ்சது சொல்றது. அப்பேற்பட்ட பெருமைகளும், அது மட்டும் இல்லாம குணங்கள்ல பார்த்தாலும் பெருமாளை நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு பெருமாளை முதல்ல பூமி பிராட்டி தான் நம்ம தான் பொறுத்து போகணும் அப்படின்னு இருந்து பக்கத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம எவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் நம்ம பார்த்தோம், ஸ்ரீதேவி தாயார் என்ன சொல்லுவா அப்படின்னா, தயை. அப்படிதானே குழந்தை அப்படிதான், அவ அப்படிதான் தப்பு பண்ணுவா, நம்ம தான் சகிச்சுக்கணும், அவருக்கு அப்பேற்பட்ட ஞானத்தை நீர் கொடுத்தேரா அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த தாயார் என்ன சொல்ற, தப்பே கிடையாது அப்படின்ற. குழந்தை எட்டி உதைச்சதுன்னா அது அம்மா தப்புன்னு சொல்லுவாளா? இல்லையே அப்படின்னு அதையும் நம்ம பொறுத்துக்கணும். அது தப்பே கிடையாது, அது அதனுடைய சுபாவமாக இருந்துட்டு போறது. ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்ததுனால நம்ம அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படி. அதனால குணத்துல மட்டும் இல்லாம திருநாமத்திலையும் ஒரே இதுவாக இருக்கா அப்படின்றது இங்க ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல தாயாருடைய திருநாமத்தெல்லாம் சொல்லி அந்த திருநாமமே போரும் பலம் அப்படின்னு ஆச்சரியமான பூமி பிராட்டியினுடைய திருநாமத்தெல்லாம் சொல்லிட்டு வரு. சர்வம் சஹேத்திய அப்படின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிறவள், விஸ்வம்பரா விபுலேத்தி வசுந்தரேத்தி அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஸ்லோகம் இன்று பார்க்கும் பொழுது முதல்ல எல்லா ஸ்தோத்திரங்கள் மாதிரி ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி, பூஸ்துதி இது ஒரே கிரமமாக இருக்கும். முதல்ல சரணாகதி பண்ற பெருமையை சொல்லி, இரண்டாவது ஸ்லோகத்துல இப்பேற்பட்ட தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, எப்பேற்பட்ட வைபவம் உள்ளவள் அப்படின்னு சொல்லி, மூன்றாவது ஸ்லோகத்துல இருந்தாலும் நான் பண்றேன், ஒரு குழந்தையாக இருந்து என்னை அனுகிரகிக்கணும், இந்த ஸ்தோத்திரத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பகவானுடைய திருநாமமும் பொருந்தும், விஸ்வம்பரான்றது தாயாருக்கும் பொருந்தும் அப்படின்னு இதுல சொல்றது என்னன்னா, பெருமாள் தாயாரும் சமமாக அப்படின்றது இங்க எடுத்து நமக்கு சொல்றேன். இதுக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.